டவர் நியூஸ் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? ஜென்சி மிரண்டா காடு தாங்காது அப்படின்னு மாறிடுச்சு. சாது மிரண்டாலாம் இல்லை, இன்றைக்கி ஜென்சி மிரண்டுட்டாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சு. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து உலகம் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் இதை பார்த்தேன். இன்றைக்கி காலையில் நான் பார்க்கும்போது 11.8 மில்லியன் வந்தாங்க. ஒரு மணி நேரத்தில் 12.8 மில்லியன் வந்துட்டாங்க. ஸோ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டினா யார், என்ன, எதனால் இந்த இதை ஆரம்பித்தாங்க, இதை பற்றி தெரியணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளார எல்லாம் சொல்லிடுறேன். ஜென்சி மிரண்டால் காடு தாங்காது அப்படின்னு மாறிட்டுருக்கு. முன்னாடிலாம் வந்து சாது மிரண்டால் அப்படின்னு. எப்படின்னா ஜென்சியை வந்து ஏதாச்சும் சொன்னாலோ, அது மட்டும் இல்லை, ஜென்சிஸே வந்து இப்போது சோஷியல் மீடியாலாம் பயங்கரமாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஏஐலாம் வந்ததுனால அவங்களுக்கு வந்து புரிதல் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஊழல் நடக்கிறது ரொம்ப வருஷமாக நம்ம ஜென்ரேஷன்லாம் என்ன பண்ணியிருக்கோன்னா அதை பார்த்து சகிச்சுட்டு இருந்திருக்கோம். பட் இப்போல்லாம் மக்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி எய்த்து நின்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷன்லேயும் ஜென்சிக்கு ஒரு பெரிய கை இருந்தது. ப்ளஸ் உலகத்தில் நிறைய விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரதும் ஜென்சிஸ் தான் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் ஒரு கேஸ் அட்டென்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெயினாக அவர் வந்து அட்டாக் பண்ணது வந்து அன்எம்ப்ளாய்டு, அது மட்டும் இல்லை போகஸ் சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு இருக்க மக்களை அவர் அட்டாக் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, யார் வேணாலும் லாயர் ஆக முடியாது. ப்ளஸ் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்டெலாம் வந்து இப்போ ஆக்டிவிஸ்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் வந்து இது சோஷியல் மீடியா எடுத்துக்கிறாங்க கையில். சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட், ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்லாம் ஆகிட்டு நம்ம கண்ட்ரிக்கே ஒரு காக்ரோச் மாதிரி, ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த நியூஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவுது. There are already parasites in society who attack you people, you attack the system, and you want to join hands with them. No, Lord. I understand, Lord, and I understand. Have you seen there are youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of them become social media. Some of them become RTI activists. Some of them become another activists, and they start attacking everyone. அப்போ வந்து இதை பார்த்துட்டு அபிஜித்னு ஒருத்தர் ஏற்கனவே ஆப் பார்ட்டியில் இருந்திருக்காரு. இன்றைக்கி அவர் யூஎஸில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாரு. அதுக்கு பேர் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட்டு, எல்லா சோஷியல் மீடியாவில் வழக்கம் போல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுறாரு. இந்த நியூஸு பரவலாக பரவுது. இதில் நியூஸில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த பார்ட்டியில் சேரணுன்னா என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு காஸ்க்கு அகேன்ஸ்டாக வாய்ஸ் சோஷியல் மீடியாவில் எடுக்கிறதுக்கு பயப்படாமல் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 விஷயத்தை ஆட் பண்ணுறாரு. இதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ உடனே மக்கள் 25,000 50,000 ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ப்ளோ அப் ஆகுது. நேற்று பார்த்திங்கன்னா 6 மில்லியன் இருந்தது, இன்றைக்கி 12.8 மில்லியன் இருக்குது. இப்போ நான் பேசி முடிக்கும் போது இன்னும் அதிகமாக ஆகலாம். அது மட்டும் இல்லை, அது இது இப்போது ஒரு பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோ மாதிரி அடிக்கிறாரு. அதில் வந்து இந்த ஜஸ்டிஸாக இருக்கவங்க நாளைக்கு ராஜ்யசபா மெம்பராக ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு இதை எடுத்து வைக்கிறாரு. அதே மாதிரி வந்து லேடிஸ், உமனுக்கு வந்து 50% கொடுக்கணும் பார்லிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, இந்த கட்சி விட்டு கட்சி தாவர எம்எல்ஏஸ் எல்லாம் பேன் பண்ணும், 20 years பேன் பண்ணும். இந்த மாதிரி ஒரு விஷயமும் இப்போது இங்கே நடக்கிறத வச்சு இன்னொன்று வந்து இந்த அதானி அம்பானிலாம் ஓன் பண்ணுற டிவிஸு ப்ளஸ் அரசியல்வாதிங்க ஓன் பண்ணுற டிவிஸ் எல்லாம் உடனே க்ளோஸ் பண்ணி ஆகணும், லைசன்ஸ் எடுத்தாகணும் அப்படின்னு ஆரம்பித்து இதை தவிர வந்து வேறு எல்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் அந்த ஓப்பன் பண்ண அபிஜித் வந்து மெசேஜ் வீடியோ போடுறாரு. வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 50 to 100 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எல்லாேருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து அதுலேயே ஒரு டேஞ்சர் இருக்குது. எப்படின்னா, முன்னாடி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபேஸே இல்லாமல் ஒரு ஜென்சி மூவ்மெண்ட் மாதிரி ஆரம்பிச்சிது. இன்றைக்கி ஒரு ஃபேஸ் வெளில வந்திருக்கு. அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா அவரை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் யாருன்னு பார்க்கும்போது அவர் ஆப்பில் இருந்தவர் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் இப்போ வந்து வாட்டர் டவுன் ஆகலாம், சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மக்கள் வந்து ஃபேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஈஸியாக போய் அதை போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேஸ்னு வரும்போது அவர் யாருன்னு
பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஜென்சியை பற்றி சொல்லும்போது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இன்னும் டீட்டெயில் எடுக்கிற ஆளுங்களில் அவங்க கில்லாடிங்க. ஸோ அது எப்படி ஃப்யூச்சர்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஜென்சி வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு விஷயமும் நம்மலாம் பண்ணலாமா தயங்கிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சேஞ்சஸ்லாம் வந்தால் இப்போ பார்த்திங்க நீட் எக்ஸாம் இதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 7 பேர் இறந்துருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இது என்னென்னா இந்த டைமும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸ் கன்சர்ன்ஸு. அதனால் வந்து அந்த துருவ் ராத்தே கூட சொல்லியிருந்தார், இந்த மாதிரி எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து உடனே ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு. துருவ் ராத்தேக்கு வேறு மோட்டிவ் இருக்கலாம். பட் ஓவராலாக இந்த நடக்கிற அநியாயம்லாம் இப்போ வந்து அவங்களால கண்கூடி பார்த்து இதை வந்து பிளாங்கெட் கீழே மறைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் வந்து இன்னும் கொண்டு வரும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இது வந்து நல்லதா நம்ம சொசைட்டிக்கு? இந்த உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி நடக்கிறது நல்லதா? பாலிடிக்ஸ் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரும்? உங்களோட ஒப்பீனியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழே நீங்கள் கமெண்ட்டில் விடுங்க. தேங்க்யூ.